எலக்ட்ரிக்கலை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் டோட்டலாக எத்தனை ஃபால்ட் அட்டன் பண்ணணும் சின்ன சின்ன வீடியோவாக டோட்டலாக போட்டிருக்கேன். நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கண்டென்ட் பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நன்றி. பண்ணி பார்த்ததில் இங்கே பாருங்கள், ஃபேஸ் ஆம்ஸ் 3 ஆம்ஸ் எடுக்குதா? இந்த மீட்டரில் நியூட்ரல் ஆம்ஸே எடுக்கல, தெரிஞ்சுங்களா? ஓடிக்கிட்டோம். அந்த 3 ஆம்ஸ் இது வந்து இங்கே வந்து நியூட்ரல் ஆம்ஸில் ஓடிங்க. இந்த மீட்டர் பாருங்கள், ஓகேவா? ஃபேஸ் பிடிக்கிட்டு இருக்கிறோம், நியூட்ரல் ஆம்ஸில் மீட்ரு ஓடுது பாருங்கள். இது தேவையில்லாத ஓடுது. இப்போ தான் பாருங்கள், இதுலேயும் வந்து 1.5 எடுக்குது பாருங்கள், எடுக்குதா? அதில் ஓடுற 3 ஆம்ஸு இதில் அப்படியே இந்த 2 மீட்டரில் தேவையில்லாத ஓடுது. இந்த மீட்டரில் பாதியும் இந்த மீட்டரில் பாதியும் ஓடுது. இதை தான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இபி பில் அதிகம் வர காரணம் எதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க தயவு செஞ்சு. ஏன் இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னா, 3 ஃபேஸ் வந்து போகுது மீட்டரில் இருந்து பாருங்கள். ஒரு ஃபேஸு 1 மீட்ரு, 2 மீட்ரு, 3 மீட்ரு. ஆனால் நியூட்ரல் வந்து ஒரே நியூட்ரலாக கொடுத்துருக்குறாங்க காமனாக. இதனால தான் இவங்களுக்கு இபி பில் அதிகமாக வந்து இருக்குது. இதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு நம்முடைய மொபைல் சார்ட்டரை இப்படி கூட யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இந்த கஸ்டமர் தான் எனக்கே வந்து தெரிய வச்சாருங்க. வணக்கம், நான் தான் உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார், கடம்பத்தூர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீடியோவை பார்த்துட்டு எனக்கும் அந்த மொபைல் சார்ட்டர் போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் கால் பண்ணி தாருங்க. ஸ்ரீபெரும்புதூர் 10 வல்லம் என்ற ஊரில். அவர் வந்து ஒரு 10 ரூம் 20 ரூம் வச்சுருக்காரு. நார்த் இந்தியன்ஸுக்கு வந்து வாடகை விட்டுருக்காராம். வாடகை விட்டுருக்கு என்ன பண்ணுறோம், மோட்ரு மட்டும் என்ன பண்ணிங்கன்னா ஒரு ரூமில் வச்சு பூட்டிகிட்டு இருக்காரு. யாருமே போடக்கூடாது, நான் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா தண்ணியில் சிக்கனமாக யூஸ் பண்ணோம். அதனால் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கார். தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நார்த் இந்தியன்ஸ் யாருன்னா கால் பண்ணாங்கன்னா, அந்த 20 கிலோமீட்டர் வந்து இந்த சார்ட்டரை ஆன் பண்ணி அந்த சப்பு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருப்பாராம். அவருக்கு இந்த டைம்லாம் வேஸ்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் மிச்சம் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்து நம்மளை கூப்பிட்டாருங்க. நம்ம போய் இப்போ அந்த மொபைல் சார்ட்டரை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். இனிமேல் அவர் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் இந்த மோட்டரை ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாங்க. இனிமேல் இந்த மேன்ஷனுக்கு வந்து அவர் போடவே தேவையில்லைங்க. இதுதான் சொல்கிறேன், ஒரு மேன்ஷனுக்கு இதை போடலாமான்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு தெளிவுபடுத்தினாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். முன்னால 17,000 கட்டியிருந்தேன். ஓகே, இப்போ குறைய நம்பிக்கை இருக்கா? எனக்கு நம்பிக்கை இருக்கு, குறைய நம்பிக்கை. அதான் அண்ணனை வந்து கூப்பிட்டு வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. அந்த வீடியோ 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க. நம்ம ஒர்க்கு மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் உங்களுக்கு இபி பில் கம்மியாக வருமானு கேட்டதுக்கு அந்த கஸ்டமர் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னார் பார்த்தீங்களா? கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கையாக இருக்குன்னு. அதுதாங்க நம்ம ஒர்க்கு. வணக்கம், நான் தான் உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார், கடம்பத்தூர். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிஎஃப் பெனால்ட்டி கட்டுறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி மதுரைக்கு போயிருந்தோம். மதுரையில் வந்து பிஎஃப் பெனால்ட்டி வருதுன்னு சொல்லிட்டு நண்பருக்கு வந்து கெப்பாசிட்டி வச்சு கொடுத்துட்டு வந்தோம். அன்றைக்கே அவர் வீடியோவில் கேட்டேன், 2 மாதத்துக்கு முன்னாடி அன்றைக்கி ஒர்க்கை முடிச்சுட்டே கேட்டேன், உங்களுக்கு இபி பில் கம்மியாக வருமா பதர், நம்பிக்கை இருக்கான்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக நம்பி இருக்கு பதர் அப்படின்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு நேற்று வந்து பில்லு வந்திருக்கு. பில்லு வந்து 6,000 வந்திருக்கு. 11,000 9,000 அது போல் வந்த இடத்துல இன்றைக்கி 6,000 பில்லு. அதாவது தேவையில்லாத வேஸ்ட்டாக இபி பில் கட்டுறாங்க. அதாவது 4,000 ரூபா வந்து பெனால்ட்டியாக கட்டியிருந்தார். அதை வந்து நம்ம போய் ரெடி பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இபி பில்லு வந்து அதிகமாக கட்டிருக்காங்களா, இல்லை தெரியாமல் பவர் ஃபேட் பெனால்ட்டி கட்டியிருந்தா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம். எனக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதனால் வர வந்த எலக்ட்ரிஷியன் வேறு. நீங்கள் வந்திருக்கிறது என்னென்னா, அது ஒன்று விளக்கம் கொடுக்குறீங்க. ஒரு மோட்டருக்கு என்ன கெப்பாசிட்டி போடணும், என்ன போடன்ற போட்டி எடுத்து பிஎஃப் பெனால்ட்டி எனக்கு பவர் ஃபேட்டை ஏற்றி கொடுத்துருக்கீங்க. அந்த பிரச்சனை இல்லாமல் பண்ணி தரீங்க. ஓகே, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஒரே நம்பிக்கை. அதனால் அண்ணனை வந்து கூப்பிட்டு வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு, நல்லா பண்ணி கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. நன்றி. கஸ்டமர் சொல்ல உண்மையாக நம்ம வேலைங்க. இது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் எத்தனை பேர் இந்த மீட்டரை பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் தான் உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார், கடம்பத்தூர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீடியோ பார்த்துட்டு யூகேயில் இருக்கார் கஸ்டமர். அவர் வந்து ஒரு ஸ்மார்ட் மீட்டர் வந்து நம்ம வீட்டுக்கு ஃபிட் பண்ண பதர், இந்த மீட்டரை நீங்கள் வந்து ஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டார். நம்மளும் போய் ஃபிட் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த மீட்டரில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது பதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஆனால் இந்த மீட்டர் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாமே. வோல்டேஜ் தெரியும், ஆம்ஸ் தெரியும், அதே போல் எவ்வளோ கிலோவாட் எடுக்குது, எவ்வளோ யூனிட் ஓடுது, அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து கஸ்டமர் ஒன்று சொன்னார், இந்த ஒரு மீட்ரு வந்து மாட்டினா வீட்டையே ஸ்மார்ட் ஹோமாக மாற்றிடலான்னு சொன்னார். அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மீட்டரை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, அதில் வந்து ஒய்ஃபை இருக்குது. அந்த ஒய்ஃபை மூலிமா டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கடம்பத்தூர் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமாரை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.